தால்ச்சா ரெசிபி அப்படின்னு யார் வீடியோ போட்டாலும் சரி, அந்த கமெண்ட்ஸில் நிறைய கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் தால்ச்சா ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. ஏன் ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி ரெசிபி வச்சுருக்காங்க. ஆக்சுவல் ரெசிபி வந்து ஹைதராபாத் தான் இதோட ஆரிஜின். பட் நம்ம ஊருக்கு டேஸ்ட் அந்த மாதிரி மேபி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன் ஸ்டைலில் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மட்டன் வந்து தாளித்து விட போகிறோம். ஸோ மட்டன் எலும்பு மட்டும் கிடையாது, கொழுப்பு போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிச்சா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்துக்கிறேன். மட்டன் தாளித்து தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் சிக்கன் எலும்புனாலும் அது கூட சப்போஸ் போட்டுக்கலாம். பட் மட்டன் தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அது வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 3 to 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கான்ட்ரவர்சி இந்த வெஜிடபிள் தான். ஸோ காய்கறி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சேர்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது, தால்ச்சாங்கிறது வந்து நான்வெஜ் சாம்பார்னு. இது சாம்பார் கிடையாது, இது சாம்பார் இல்லை, இது தால்ச்சா, இது வேற அது வேற அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டுக்குமே நிறைய பேர் போட வேணாம்னு சொன்னாங்க. பட் அது போட்டால் அது பேச டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ மசாலா பொறுத்த வரைக்கும் லைட்டாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு குட்டி பழம் இருந்தது, அப்புறம் 2 பச்சை மிளகா இது மட்டும் சேர்த்து இந்த மாதிரி வெஜிடபிளை வந்து முக்காப்பாதான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் மட்டன் கொழுப்பு அதுவுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொழுப்பு சேர்த்தனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பருப்பு இது கூட சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து கொதிக்க விடணும். மீன்வேல் நான் புளி வந்து ஒரு லெமன் சைஸில் கரைச்சி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு கை நிறைய கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை காம்போடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அண்ட் மாங்காவும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மாங்காய் இருந்துச்சு, ஆனால் அது ரொம்ப பழுத்துருச்சு, மாம்பழம் ஆயிடுச்சு. ஸோ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நுர பொங்கி கொதிக்க வரும், நல்லா ஸ்மெல்லு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம வந்துட்டு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த தால்ச்சா வந்து பார்த்தோன்னா நம்ம கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், தண்ணியாக வேணும்னா வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இது டைம் ஆக கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும். டெல்டா சைடில் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் தால்ச்சா வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேவ் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.